சில தினங்களுக்கு முன்பு வெளியான இந்த காணொளியில் பள்ளி மாணவர்கள் செல்லும் போது கட்டையை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்மணி வந்தாங்களே, இது குறித்து அதிகாரிகள் என்ன விசாரணை செஞ்சிருக்காங்க? அந்த இடத்துல என்னதான் பிரச்சனை? சமூக ரீதியான எதிர்ப்பில் பாதை அடைக்கப்பட்டதாக வைரலான நிலையில் உண்மையில் அங்கு என்ன நடந்தது? தஞ்சை மாவட்டம் கொல்லாங்கரை எனும் கிராமத்தில்தான் இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாகவே நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றம் வரை சென்று வழக்கும் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் அதற்கான பட்டாவை சொந்தமாக வாங்கி வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த வழி பொது பாதை கிடையாது, இந்த வழியாக பொதுமக்கள் தங்களது பாதையாக உபயோகப்படுத்தக்கூடாது என அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் தடுத்து வருகிறார்களாம். இது குறித்து கோட்டாட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்திருக்கிறார்கள். இது குறித்து நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்ட கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த நில உரிமையாளரிடம் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை அந்த பாதையை பொதுமக்களுக்காக வழிவிட வேண்டும், அந்த பாதையை தடுக்கக்கூடாது என கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட அமைப்பினர் இது தொடர்பாக போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்ததாகவும் சொல்லப்படும் நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பள்ளி மாணாக்கர்களை அந்த வழியாக கடந்து செல்ல அத்துமீறி அந்த வழியாக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்த காட்சியை வலைதளத்தில் வெளியிட்ட அவர்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக பொது பாதை மறிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை பரப்பியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தமான அந்த நிலத்தில் பொது பாதையாக பயன்படுத்தப்பட்டதாக உயர்மட்ட அதிகாரிகள் இது குறித்து தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறதாம். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.